வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெத்திலி மீனில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெத்திலி மீனை நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பொரித்து சாப்பிடுவதை விட நெத்திலி மீனை குழம்பு வைத்தோ அல்லது ஆவியில் வேக வைத்தோ சாப்பிடுவது அதனுடைய முழு ஊட்டச்சத்தையுமே சிதையாமல் நமக்கு கொடுக்கும். இதனால் மருத்துவ நன்மைகளுமே நமக்கு விரிவாக அப்படி உடனே கிடைக்க ஆரம்பிக்குங்க. நெத்திலி கருவாடாக சாப்பிடும்போது அதில் உப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதால ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மட்டும் கருவாட்டை தவிர்த்து அதை ஃப்ரெஷ்ஷாக நெத்திலி மீன் இருக்கும்போது சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு முழுமையான மருத்துவ பலன்களை கொடுக்கும். இப்போ நெத்திலி மீன் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஹார்ட்டோட ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு எல்லாமே நம்ம நெத்திலி மீன் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, நெத்திலி மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மிக அதிக அளவில் இருக்கு. ஸோ இது நமக்கு எப்படி இதயத்தை பாதுகாக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை படியாமல் நமக்கு தடுத்து நிறுத்தும். படிந்திருக்கக்கூடிய ரத்த கெட்ட கொழுப்புகளையுமே நமக்கு குறைச்சிட்டு இதயத்துக்கு வேண்டிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போதல் போன்ற எந்த அபாயமும் உங்களுக்கு இருக்காதுங்க. இதயத்தினுடைய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமையை தொடர்ந்து பராமரிக்கிறது கொள்வதற்கான நெத்திலி மீனை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நெத்திலி மீனை நம்ம முள்ளோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நெத்திலி மீனில் அதிக அளவில் இருக்குங்க. இப்போ வயது முதிர்வான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை நெத்திலி மீன் தடுக்கும். எலும்புகளினுடைய அடர்த்தியை நெத்திலி மீன் அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு தொடர்பான பாதிப்புகள் வராமல் உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய மூட்டு அலர்ச்சி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் 40, 50, 60 வயதுலையுமே உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா அந்த எலும்புகளை வலிமை பெற வைக்கிறதுக்கு நெத்திலி மீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முள்ளோடு சேர்த்து உண்ணும்போது தான் அந்த கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதனால் உங்களுடைய பற்களுமே வலிமையடையும். பற்களினுடைய அந்த மேல் எனாமல் லேயர் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். பற்கள் வலுவாக இருக்கும். இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலுவிழந்து போகிறது, பற்சிதைவு ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. வாய்களில் கிருமி தொற்றும் இருக்காது. ஆரோக்கியமாக நீங்க இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கும் ரத்தத்தை நமக்கு போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்யறதுக்குமே நெத்திலி மீனை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, நெத்திலி மீனில் வளமான அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது உடல்ல ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை தொடர்ந்து பராமரிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சு போச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அப்போ நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் பாகங்கள் அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அப்பதான் நம்ம சுறுசுறுப்பா ரெஃப்ரெஷ்மெண்டா புத்துணர்ச்சியாக நம்ம செயல்படுவோம். ஸோ இப்போ இரும்பு சத்து குறையும் போது என்ன ஆகும்னா, ரெட் பிளட் செல்ஸ் குறையும், ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் குறையும், ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. இதனால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இது எல்லாமே அந்த ரத்த சோகை நோய் அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான். இவை எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால ரத்த சோகை இருக்கிறவங்கலாம் அடிக்கடி தங்களுடைய உணவுகளில் இந்த நெத்திலி மீன் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து வளமான அளவில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் கவுண்ட் போதுமான அளவுக்கு இருக்கிறதால ஆக்சிஜன் சப்ளை மேற்கொண்டு போதுமான அளவுக்கு அவங்க சுறுசுறுப்பாக வச்சிருக்கும். அவங்களுக்கு ரத்த உற்பத்தியும் சிறப்பான அளவில் இருக்கும். ரத்த ஓட்டமும் தடைபடாமல் இருக்கும். ரத்த சோகை குறிப்பாக இருக்கவே இருக்காது. சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஸ்கின் ஹெல்த் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெத்திலி மீன் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், நெத்திலி மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின் இ இருக்குங்க இல்லையா, இது சருமத்திற்கு இயற்கையான பொலிவை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முன்கூட்டியே ஏற்படக்கூடிய சுருக்கங்களையும் உங்களுக்கு தடுக்கும். முகப்பரு மற்றும் சரும அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன்ஸ் போன்ற மாதிரி பிரச்சனைகளை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக நெத்திலி மீன் இருக்குங்க. இதனால உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள், இவை அனைத்தும் உங்களுக்கு அகற்றப்படும். ஸோ உங்களுடைய முகத்திற்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு என எதுவுமே இருக்காது. இளமையான ஒரு தோட்டம் தெரியும். ஸ்கின் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மூளை மற்றும் நரம்பு செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நெத்திலி மீன் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், நெத்திலி மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், அதாவது இதயத்தை பாதுகாத்த அதே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மூளையினுடைய செயல்பாட்டையுமே உங்களுக்கு பாதுகாக்கும். மூளையினுடைய செல்களை பாதுகாக்கிறது
என்பதோட நினைவாற்றல், அந்த மெமரி பவரை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நோய்கள், டிமென்ஷியா, பார்க்கின்சன், அல்சைமர், இந்த மாதிரி நிறைய நோய்களினுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு சிறந்த உணவாக உங்களுக்கு நெத்திலி மீன் இருக்குங்க. ஸோ நீங்கள் நெத்திலி மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நெத்திலி மீன் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.